துயிலடை பாசுரங்கள் புறத்தே நிற்கும் பெண் உள்ளே உறங்கும் பெண்ணை அழைக்கும் வகையில் அமைகின்றன. அதே நிலையில்தான் திருவெம்பாவையின் 2வது பாடலும் இருக்கிறது. பாசம் பரஞ்சோதிக்கென்பாய் இராப்பகல் நாம் பேசும்போது, இப்போது போதார் அமளிக்கே நேசமும் வைத்தனையோ நேரிடையாய். வெளியிலே நிற்கக்கூடிய பெண்கள் உள்ளே இருப்பவளை பார்த்து கேட்கிற சொற்கள் இவை. நாம் அனைவரும் உட்கார்ந்து பேசிக்கொண்டிருப்போம். அப்படி எல்லோரும் உட்கார்ந்து பேசிக்கொண்டிருக்கும் போது நீ என்ன சொல்லுவாய் தெரியுமா? பரஞ்சோதியாக அருட்பெரும் ஜோதியாக இருக்கிறாரே அந்த ஆண்டவனுக்கு, அந்த சிவபெருமானுக்குத்தான் என்னுடைய உள்ளத்தில் இருக்கிற பாசமெல்லாம் சொந்தம் என்பாய். பாசம் பரஞ்சோதிக்கென்பாய். எப்போது ஏதோ ஒரு முறை பேசும்போது சொல்லியிருந்தால் அதை அப்படியே விட்டுவிடலாம். ஆனால் இராப்பகல் நாம் பேசும்போதெல்லாம், எப்போது பேசினாலும், எப்போது எதை பற்றி சொன்னாலும், வேறு எதையோ பற்றி கூற வேண்டிய அவசியம் வந்தாலும், அப்போதெல்லாம் நிறைவாக நீ சொல்லுவது என்ன தெரியுமா? உன்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அன்பும் காதலும் பாசமும் அந்த பரஞ்சோதிக்குத்தான் என்று சொல்லுவாய். பிறந்து மொழி பயின்ற போதெல்லாம் காதல் வயப்பட்டேன் சிவனார்பால் என்று பாடினாளே காரைக்கால் அம்மை. அப்படி இந்த பெண்ணும் சொல்லுவது வழக்கம். நேரிழையாய் என்று கூப்பிட்டார்கள். அழகான அணிகலன்களை அணிந்தவளைத்தான் நேரிழை என்று கூப்பிடுவது வழக்கம். பல்கலன்களும் அணிந்தவளே நேரிழையாய், நீ இராப்பகல் நாம் பேசும்போதெல்லாம் பாசம் பரஞ்சோதிக்கு என்று சொல்லுவாயே, இப்போது இந்த போதார் அமளிக்கே நேசமும் வைத்தனையோ, ஆனால் நீ படுத்து உறங்குவதை பார்த்தால் உன்னுடைய பாசம் அந்த சிவனார் மீது இருக்கிறதா அல்லது இந்த பாயல் மீது இருக்கிறதா, இந்த படுக்கை மீது இருக்கிறதா என்று எங்களுக்கு சந்தேகமாக இருக்கிறது. இப்போதார் அமளிக்கே நேசமும் வைத்தனையோ நேரிழையாய் என்று அவர்கள் கேட்டார்கள். உள்ளே இருந்து அவள் விடை சொல்லுகிறாள், நேரிழையீர். நான் மாத்திரமா நிறைய அணிகலன்களை அழகாக அணிந்திருக்கிறேன், நீங்கள் கூடத்தான் அணிகலன்களை அணிந்திருக்கிறீர்கள். நேரிழையீர் என்று கூப்பிட்டுவிட்டு அவள் அவர்களுக்கு மறுமொழி சொல்லுவது போல சொல்லுகிறாள், சீச்சி, இவையும் சிலவோ, விளையாடி ஏசுமிடம் ஈதோ. என்ன பேசுகிறீர்கள்? பரிகாசம் பேசுகிறீர்களே, கிண்டல் பேசுகிறீர்களே, இந்த நேரத்தில் பரிகாசமா பேசுவது? சீச்சி, இவையும் சிலவோ. ஏதாவது வேண்டாம் என்றால் அதை புறந்தள்ளுவதற்கு சீ என்று சொல்லுவோம். இவர்கள் புறந்தள்ளுகிறார்கள். சீச்சி, இவையும் சிலவோ. இந்த சொற்களையா, இந்த அல்ப சொற்களையா இங்கே பேசுவது? விளையாடி, இப்படி விளையாடி கொண்டிருந்து ஏசுகிற இடம், ஒருவரை ஒருவர் ஏசிக்கொள்ளுகிற இடமா இது? இது இறைவனை பற்றி சிந்திக்க வேண்டிய இடமல்லவா? இது இறைவனை பற்றி பேச வேண்டிய பொழுதல்லவா? இறைவனுடைய எண்ணத்திலேயே நம்முடைய சிந்தனையை கழிக்க வேண்டிய நேரம் அல்லவா? இந்த நேரத்தை அல்ப விஷயத்தில் கழிக்கிறீர்களே. சீச்சி, இவையும் சிலவோ, விளையாடி ஏசுமிடம் ஈதோ. நாம் யாரை பாட வேண்டும் தெரியுமா? விண்ணோர்கள் வந்து வணங்குகிறார்கள். விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசும் மலர்பாதம் தந்தருள வந்தருளும் நேசன் சிவலோகன். திருச்சிற்றம்பலத்துள் உறையும் அந்த சிவபெருமானை பாடுவதற்காக வந்திருக்கிறோம். அவரை பாடுவதை விட்டு இந்த பரிகாசத்திலா நம்முடைய நேரத்தை செலவு செய்ய வேண்டும் என்று அவள் உள்ளே இருந்து சொல்ல, இவர்களும் ஆமோதித்து அந்த இறைவனை பாடுகிறார்கள். எப்படிப்பட்ட இறைவன்? சிவபெருமான் ஒரு சிம்மாசனத்தில் உட்கார்ந்திருந்தார். திருக்கைலாயத்தில் ஒரு சிம்மாசனம். அந்த சிம்மாசனத்தில் தங்கம் பூசிய அந்த சிம்மாசனத்தில், ரத்னங்கள் பதித்த சிம்மாசனத்தில், முழுக்க 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 அழகான முறையிலே அமைக்கப்பட்ட அந்த சிம்மாசனத்தில் சிவபெருமான் அமர்ந்திருக்கிறார்.
அப்படி அமர்ந்திருந்த நேரத்தில் ஒரு கால் சற்றே கீழே தொங்கவிட்டு வீராசனமாக அமர்ந்திருக்கிறார். அவருடைய காலிலே பணிவதற்காக 33 கோடி தேவர்கள் அப்படி வரிசையாக வந்தார்கள். இந்திரன் முதலில் வந்தான், மற்ற தேவர்களெல்லாம் வந்தார்கள். தேவேந்திரன் வந்து காலில் விழுகிறான். தேவேந்திரன் காலில் விழுகிற தருணத்தில் சிவபெருமான் என்ன செய்தார் என்பதைத்தான் மாணிக்கவாசகப் பெருமான் தம்முடைய ஞானக்கண் வழியாக இந்த பாடலில் காட்டுகிறார். தேவேந்திரன் வந்து காலில் விழுந்தவுடன் சிவபெருமான் என்ன செய்திருக்க வேண்டும் என்று நாம் எண்ணுவோம். அந்த தேவேந்திரனுக்கு ஆசி கூறியிருப்பார், வா தேவேந்திரா என்று சொல்லியிருப்பார் என்றுதானே நினைப்போம். ஆனால் இங்கே மணிவாசகப் பெருமான் தம்முடைய ஞான திருஷ்டியில் பார்த்ததை சொல்லுகிறார். அந்த நேரத்தில் சிவபெருமான் தன்னுடைய காலை விருட்டென்று இழுத்து கொண்டாராம். தேவேந்திரன் வந்து காலில் பணிந்தவுடன் தன் காலை லேசாக இழுத்து அப்படி மேலே தூக்கி, இவன் பணிய வேண்டாம், இவனோடு வரக்கூடிய இந்த 33 கோடி தேவர்கள் கூட பணிய வேண்டாம் என்பது போல தன்னுடைய காலை அவர் இழுத்து கொள்கிறார். எப்படி தெரிகிறது அந்த வார்த்தையை பாருங்கள். விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசும் மலர்பாதம். சிவபெருமானுக்கு கூசுகிறது. இவர்கள் என்னை வந்து தொட வேண்டாம், என் பாதத்தில் இவர்கள் பணிய வேண்டாம் என்று சிவபெருமான் காலை இழுத்து கொள்கிறார் என்றால் என்ன காரணம்? அதற்கான காரணத்தையும் அடுத்த அடியிலே சொல்லுகிறார். விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசும் மலர்பாதம் தந்தருள வந்தருளும் நேசன் சிவலோகன். தேவர்கள் தன் காலில் விழுந்து பணிவதை விட இந்த மனிதர்கள் வந்து தன்னை தொட வேண்டும் என்பதுதான் அந்த பெருமானுக்கு இருக்கக்கூடிய ஆசை. என்ன காரணம் தெரியுமா? தேவர்கள் என்ன கேட்டார்கள்? தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் ஏன் சண்டை வந்தது? ஏன் பார்க்கடலை கடைந்து அவர்கள் போர் செய்தார்கள்? ஒரே காரணம்தானே, அமுதம் வேண்டும். அமுதம் என்ன தரும்? அமுதத்திற்கு ஷாவா மருந்து என்று பெயர். மூவா மருந்து என்றும் அதை அழைப்பார்கள். ஷாவா மருந்தென்றால் மரணம் தராது என்று பொருள். மூவா மருந்தென்றால் மூப்பே தராது. மூப்பே இல்லாமல் வாழலாம். அந்த மருந்தை சாப்பிட்டு விட்டால் முதுமையே வராது. முதுமை வந்தால்தானே நரை திரை, நரை திரை தோன்றினால்தானே ஒருவேளை மரணம் வரும். இப்போது மரணமே தராத அமர மருந்தாக இருக்கக்கூடிய அமுதம் கேட்டார்கள். எண்ணி பார்த்தாராம் சிவபெருமான். இருக்கக்கூடிய வடிவத்தில் தேவலோகத்திலேயே வாழ வேண்டும் என்ற ஆசையில் அமர மருந்தாக அந்த அமுதத்தை கேட்ட தேவர்கள் எங்கே? ஆனால் இந்த பிறவியே வேண்டாம், இந்த உடலே வேண்டாம், இந்த தேகமே வேண்டாம், எம்பெருமானே உன்னோடு நாங்கள் ஐக்கியப்பட்டு விட வேண்டும் என்று இறைஞ்சக்கூடிய இந்த மனிதர்கள் எங்கே? இந்த மனிதர்கள் தன் காலில் பணிய வேண்டும். இவர்களெல்லாம் உயர்ந்தவர்கள், தேவர்களை காட்டிலும் இவர்களல்லவா உயர்ந்தவர்கள். இந்த மனிதர்கள் தன் காலில் பணிய வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் கைலையை விட்டு அவருடைய அந்த அண்ட பகிரண்ட ஆட்டத்தை விட்டுவிட்டு தில்லை சிற்றம்பலத்தில் வந்து ஆடுகிறார். நேசன் சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்துள் ஆடக்கூடிய அந்த இறைவனை பாடுவதற்காக நாங்கள் வந்தோம். அவரையே எண்ணி 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 ஓலமிடினும் நீ உறங்காமல், இப்படி உறங்கிக் கிடக்காமல் எழுந்து எங்களோடு வந்து சேர்ந்து கொள்ள வேண்டும் என்று அழைப்பு விடுக்கிறார்கள். நாங்கள் அந்த இறைவனை பாடுகிறோம், எங்களுக்காக இறங்கி வந்திருக்கக்கூடிய இறைவனை பாடுகிறோம் என்று கூறுவதுதான் இந்த பாடலுடைய சிறப்பு. சிவபெருமானுடைய பெருமை எங்கே இருக்கிறது என்று கேட்டால், இந்த மனிதர்களுக்காக கால் தரை தோய நடந்த பெருமை. சாதாரணமாக தேவர்களுக்கே கால் தரையில் பதியாது என்று சொல்லுகிற வழக்கம் உண்டு. யாராவது சற்றே ஆணவமாக இருந்தால் அவர்களை பார்த்து சொல்லுவோம், என்ன நீ வானலோகத்திலிருந்து இறங்கி வந்தாயா, உன் கால் தரையில் பாவாதா என்று கேட்போமே. தேவர்களுடைய கால் தரையில் படாது. ஆனால் தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக தேவதேவனாக விளங்கக்கூடிய அந்த ஆண்டவன் இந்த மனிதர்களுக்கு அருள் வழங்க வேண்டும் என்பதற்காக கால் தரை தோய நடந்து வருகிறாரே, அப்படிப்பட்டவரை நாங்கள் பாடுகிறோம் என்று அந்த பெருமானின் பெருமையை சொல்லி, பெருமானுடைய பெயரை சொல்லுவதனால் இருக்கக்கூடிய பெருமையையும் இந்த திருப்பாடல் நமக்கு காட்டுகிறது.